வெல்கம் டு நல்ல குயின் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ரேகி வச்சு சூப்பராக சாஃப்ட்டாக ஒரு சப்பாத்தி செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் வந்து 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு ஒரே ஒரு ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமேட்டு ஒரு கப்பு நம்ம எந்த கப்பில் தண்ணி எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப்பு மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி வச்சு வச்சுருங்க. அடுத்து திரும்ப அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கையில் வந்து ஸ்டிக்கியாக ஒட்டும். பக்கத்தில் வந்து பச்சை தண்ணி ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு விரலை வந்து நல்லா தண்ணிக்குள்ளே டிப் பண்ணிட்டு மாவு நல்லா சாஃப்ட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சூப்பராக மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா சாஃப்ட் டோவாக நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கிராக்கே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம சப்பாத்தி செய்கிற மாதிரி பெரிய பெரிய பால் சைஸாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து சப்பாத்தி செய்கிறதுக்கு வந்து சப்பாத்தி கல்லை போட்டுட்டு கொஞ்சம் போல் மாவு டெஸ்ட் பண்ணிட்டு நல்லா பெருசாக பரத்திக்கோங்க. பரத்திட்டு சூடான தோசைக்கல்லை போட்டுட்டு திரும்பவும் ஒரு காட்டன் துணியில் கொஞ்சம் போல் தண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா டிப் பண்ணிவிட்டு சப்பாத்தி மேலே நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது மேலே எக்ஸஸாக ஊட்டி இருக்கிற மாவு எல்லாமே வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த தண்ணியில் தான் சப்பாத்தி மாவு நல்லா வேகும். ஒரு துளி எண்ணெய் கூட அதுக்கு தேவையே இல்லை. எண்ணெயே ஊற்ற வேண்டாம். நம்ம தண்ணியில் டிப் பண்ணி நல்லா 2 பக்கமும் ரொட்டேட் பண்ணி திருப்பி போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி சுட்டு எடுத்தோம்னா சூப்பராக புசுன்னு வந்துடும். சாஃப்ட்டான ரேகி சப்பாத்தி ரெடி ஆயிரும். இதுக்கு நம்ம எண்ணெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி சாஃப்ட்டாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.